السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 24 தராவி தொழுகைகளை தொழுதிருக்கின்றோம். 23 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் தொழக்கூடிய தொழுகைகளையும் அல்லாஹ் முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்குண்ட நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு குறைவில்லாமல் நிறைவாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் நூஹ், சூரத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய 6 விதமான அத்தியாயங்களை இன்று ஓதியிருக்கின்றோம். அல்லாஹ் ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் ஒவ்வொரு விதமான செய்திகளை, ஒவ்வொரு ஆயத்திலும் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள்மறை நம் திருக்குர்ஆன் இன்றுடன் 28 ஜுஸூகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் பிறை 24 அன்று தராவி தொழுகை இமாம் ஜமாத்தோடு யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 24 வகையான கோரிக்கைகளை, அவருடைய நாட்டங்களை, ஹாஜத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் செய்து தருகிறான் என்பதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய ஹலால் நாட்டங்கள், ஹாஜத்துகளை அல்லாஹ் முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு அதனுடைய கூலி அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஓதப்பட்ட இந்த 6 அத்தியாயங்களிலும் குறிப்பாக முதல் அத்தியாயமான சூரத்துல் முல்க், தபாரகல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சூரத்தும் எல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஒரு அத்தியாயம், ஒரு சூரா இருக்கின்றது. சலாசூன ஆயத்தன், அது 30 வசனங்களை கொண்டதாக 30 ஆயத்துகள் கண்ட ஒரு சூரா இருக்குது. அது எப்படிப்படுது என்று சொன்னால், ஷஃபாஅத் லி ரஜுலின், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்துல் முல்க் தபாரகல்லதி என்ற சூறாவை யார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓதிக்கொண்டே வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணகர்த்தாவாகி வருகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய கபரினுடைய வேதனையை குறைப்பதற்கும் இந்த சூரா மிகப்பெரிய வழிகாட்டியாக, நூறானியத்தாக இருக்கிறது என்பதாக அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாளில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்த நல்லடியார்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி இருந்தாலும் கூட வந்து வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்களை பார்த்து அந்த மலக்குகளிடத்துல ஒன்று சொல்லுமா, மலக்குமார்களே, இந்த அடியாரை வேதனை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லுமா. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லுமா, இந்த அடியாரை வேதனை செய்வதற்கு இவர் மேல் ஒரு துளி கூட உங்களுடைய ஆயுதங்களோ கரங்களோ படுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்று சொல்லும். அதுதான் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரகல்லதி சூரா. இது நம்முடைய பாவத்தை மன்னித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரிலும் நமக்கு வந்து மன்றாடக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் முல்க் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், இந்த சூராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வல்லமை அது இருக்காதுமா ஸ்கிரீன்ல வந்து இந்த சூரால தபாரகல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உண்டான புகழ் விசாலமான புகழ். எல்லாவற்றையும் அல்லாஹ் பரக்கத்து செய்யக்கூடியவன். எல்லா விதமான வானம் பூமி எல்லா படைப்புகள் மீது அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி உடையவனாக, ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸன அமலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு மரணத்தை அல்லாஹ் படைத்தான், மரணத்திற்கு பிறகுதான் ஹயாத்தை படைத்தேன் என்று சொல்றான். அப்ப உலகத்துல ஹயாத்தா இருந்தாதான் மூத்து அல்லாஹ் வரணும்.
ஹயாத்தா இருந்தா தான் மூத்த அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்கின்றான், ஹயாத் வருவதற்கு முன்பு உங்களுக்கு மரணத்தினுடைய சிந்தனை வர வேண்டும். லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை சோதனை செய்வதற்காக வேண்டி. இந்த உலகத்துல யாருமே நீடூடி வாழ முடியாது. நீண்ட ஆயுளோடு வாழலாம், ஆனால் நீண்ட ஆயுளுக்கு பிறகு மௌத் என்ற ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் அது வந்தே தீரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அழகான ஒரு சோதனையை தான் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றான். அப்படி மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்துல மௌத்து இருக்கும், ஹயாத் இருக்கும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் போனதற்கு பிரதிபலனா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் இந்த உலகத்துல பச்சிலம் குழந்தையா அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் மௌத்தும் ஹயாத்தும் காலம் காலமாக தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும் என்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அம்மா ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஆயிருச்சு. பொதுவாகவே நபிமார்கள் பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் எல்லாம் மாசூமின்கள். அவருடைய வாழ்க்கையில பாவம் செய்து விட்டார் என்று நான் சொன்னால் நம்முடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்மார்களையும் எந்த விதத்திலும் மறுப்பு தெரிவிக்க கூடாது, அவங்களை இன்கார் செய்ய கூட மறுக்க கூடாது. அப்படி மறுத்தம் என்றால் பக்கத்து கஃபர, அவர் திட்டமா காஃபிர் ஆயிட்டார் என்று அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி நபிமார்கள் எல்லாம் மாசூமின், அவருடைய வாழ்க்கையில சில சருகுதல் வேணா இருக்கலாமே தவிர, ஆனா அவர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க போர் குற்றம் பண்ணிட்டாங்க என்று நாம் சொல்வதற்கு எந்த அருகதையும் நமக்கு கிடையாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்லியும் அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த கனியை சாப்பிடுறாங்க. அதன் காரணமாக ஒட்டுமொத்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்படுறாங்க. அம்மாவும் என்ன செய்யறாங்க, வெளியாக்கப்படுறாங்க. இப்ப அவங்க பாவம் செஞ்சதுனாலதான் அல்லாஹ் வெளியாக்கிட்டா என்று சொல்றது மிகப்பெரிய பாவம். அவர்கள் பாவம் செய்ததின் காரணமாக என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் வெளியாக்கிட்டா என்று சொல்றது மிகப்பெரிய பாவம். அவர்கள் பாவம் செய்யல, அல்லாஹ் அந்த செய்தனுடைய சூழ்ச்சியின் காரணமாக சில சருகுதல் ஏற்பட்டுருச்சு. யானைக்கும் அடிசர்கள் சொல்லுவாங்க தமிழ் பழமொழி. அதுபோல நம்ம என்னதான் பர்ஃபெக்டா நடந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் காரணமா என்ன செய்யுது, அப்போ ஒரு தடுமாற்ற ஒரு சலசலப்பு ஏற்படும். அது போலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சருகுதல் ஏற்பட்டு அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். அவருடைய சுயமா எதுவும் செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் படிப்பினையாக்கினான். நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, அப்படி பாவம் செய்துவிட்டால் அதற்குண்டான தண்டனை இருக்கு என்றுதான் அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். இந்த சூறால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நீண்ட செய்திகளை சொல்றான். சூரத்துல் முல்க் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னரையும் அல்லாஹ் ஷஃபாத் செய்யக்கூடிய ஒரு பிரதிபலனை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு, அல்லாஹ் சூரத்துல் முல்கை கொண்டு மலக்குமாரிடத்திலே போராடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். மஹ்ஷரிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து யா அல்லாஹ் இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த வழியா உன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஒவ்வொரு நாளும் சூரத்துல் முல்கை ஓதி உன்னிடத்துல துஆ செய்தார், யா அல்லாஹ் இவருக்காக இவருடைய பாவத்தை மன்னித்திரு என்று சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூரா நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்றாட வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், வானத்தை பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு கியாமத் நாள்ல எல்லாருமே யா நஃப்ஸி நலைவாங்க. குடிப்பதற்கு ஒரு சொட்டு விடல் தண்ணி கூட இல்லாத நிலையில எல்லோரும் அலமோதி தெரியக்கூடிய அந்த யாரும் இல்லாத நிற்கத்தின் நிலையில நம்ம இங்க யாருதான் தண்ணி கேட்டா தண்ணி ஓடு கொண்டு வந்து கொடுத்துருவோம். சீதை நல்லடியார்கள் தொழுகையாளிகள்லாம் தண்ணி குடிக்கணும், நோன்பாளிகள் தண்ணி குடிக்கிறது பேனா வாங்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே நமக்கு தண்ணி கிடைச்சிடும். ஆனால் மஹ்ஷர் மைதானத்துல தண்ணி கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரம் கிடையாது, யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உங்களுக்கு தண்ணீர் புகட்டுவது யார் என்று ரப்பு கேட்கிறான். அந்த வசனத்துல, அந்த கடைசி வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், யாருமே இல்லாத அந்த நிலையில் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது யார், உங்களுக்கு உதவி செய்வது யார், உங்களுடைய தங்கலத்தை நீக்குவது யார் என்று கடைசி வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி தராங்க. அல்லாஹ் வ ரசூலுல்லாஹி ஸவாபிஹி, யா அல்லாஹ் இதற்குண்டான முழுமையான கூலியை உன்னை தவிர வேற யாரும் அறிய முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் தான் இருக்குது, அதற்குரிய வழிமுறையை கற்றுத் தர்றாங்க. யா அல்லாஹ் இந்த
எங்களுக்கு அந்த நிலையில உன்னையின்றி வேற எந்த உதவியும் இல்லையா அல்லாஹ், உன்னுடைய உதவி தவிர வேற எந்த உதவியும் இல்லை. நீதான் எங்களுக்கு முழுமையான முறையில் எங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கும் எங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் நாயகத்தினுடைய திருக்கரத்தால் அந்த ஹவுதல் கௌசல் நீர் தராது நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தர முடியும் என்ற அந்த இவ்வளவு செய்தியை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஒற்றை வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக நம்முடைய முஃபஸ்ஸிரீன் விளக்கம் தர்றாங்க. அதனாலதான் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி ஓடி முடித்தவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸவாபிஹி யா அல்லாஹ் என்னுடைய முழுமையான எல்லா விதமான நன்மையும் தீமையும் நன்கு அறியும் உன்னை தவிர உன்னுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை, என்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு உன்னை வேறு யாரும் இல்லை என்ற இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்ற முஃபஸ்ஸிரீன் விளக்கம் தர்றாங்க. இந்த சூரா ஓதிவிட்டு இந்த வாசகத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இது ஃபர்லா, இது வாஜிபா, இது சுன்னத்தா, இது நஃபிலா என்று போட்டி போட்டு கேள்விகளை கேட்கக்கூடிய சமுதாயத்துக்கு மக்கள்ல நன்மையை செய்வோம், நன்மையை பெற்றுக்கொள்வோம், நல்லதை செய்வோம், நல்லதை பெற்றுக் கொள்வோம். எது கூடாது அது கூடாது என்று சொல்லி சொல்லி நல்லதெல்லாம் போய் நாசமெல்லாம் மூடுதலை வந்துருச்சு. இது செய்யாதீங்க, அது பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, பண்ணாதீங்க 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 என்று சொல்லி பண்ணக்கூடாததெல்லாம் பண்ண வேண்டிய நிலைமையில நம்முடைய சமுதாயம் மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேறு மிகவும் கவலையோடு செய்தியை பதிவு செய்கிறோம். இது ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய ரொம்ப மோசமான நிலைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் நோன்பு காலங்கள்ல வாங்க வேண்டும் என்று நம்முடைய இதற்கு சூழ்நிலை இருந்தாலும் கூட நோன்பு வைக்காத நிலைமையில என்ன செய்யறாங்க, அடிச்சு புடிச்சு வாங்கிக்கிட்டு வாசல்ல எதுக்காக வேண்டி நம்ம பாய்மார்கள் பாய் விட்டு பொண்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் கடையும் அந்த கடையும் சவர்மா கடையும் சாமி தீனி கடையும் எதையாவது ஒண்ணு போட்டு வாங்கி வச்சு என்ன செய்யறாங்க, இந்தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க, ஓசியில கொடுக்கல காசு கொடுத்து நோன்பை முடிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடியது அல்ல. 11 மாதங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எத்தனையோ நபர்கள் நம்ம கூட இருந்தவங்க இப்ப இல்ல, இருக்கக்கூடிய நான் பேசக்கூடிய நான் அடுத்த வருவோம் இருப்போம் என்று தெரியல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை இந்த ரமலான் கிடைத்தும் ரமலானை பயன்படுத்தாத ஒரு துர்பாக்கிய நிலையில் நம்ம சமுதாயம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் ஆனா நோன்பு வைக்கணுங்கிறது நம்ம ஒரு பேராசை கொள்ளணும். ஏன்னா இந்த நோன்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் நோன்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம இந்த காலம் இல்லாத ரமலானுடைய இந்த 30 அல்லாத நீங்க 11 மாதங்கள் நோன்பு நோற்றாலும் இந்த ரமலானுடைய கூலியை போல எந்த காலத்தில் நீங்க என்ன செய்யும் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் 70 மடங்கு அல்லாஹ் தர்றான். 70 மடங்கு என்பது 70 இருக்கலாம், 700 இருக்கலாம், 7 லட்சமா இருக்கலாம், 7 கோடியா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஹஸானா விசாலமானது. நம்முடைய ஜோப் வேணா சின்னதா தச்சுக்கிறலாம், அதுல காசு வேணா கொஞ்சமா வச்சுக்கிறலாம். ஆனா அல்லாஹ்வுடைய ஹஸானா விசாலமானது. நம்ம எவ்வளவு செய்யறோமோ அதுக்கு பன்மடங்கு கூடி அல்லாஹ் குறைவில்லாமல் அல்லாஹ் தருவதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா வாங்குறது தான் நாம தயாரா இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களை நாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோங்கிறது இல்லை, சொல்றது நிறைய இருந்தாலும் அதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை பெற்றுக்கொண்டோம், இந்த நாள்ல என்ன அமல் செய்தோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை அடைந்து கொண்டோம். நம்ம காலிலிருந்து நைட்டு படுத்து உறங்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கிறான். ஒரு நேரம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வியாபாரம் பார்க்கிறோம், தொழில்துறை செய்யறோம், விவசாயம் பார்க்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு காலையிலிருந்து இவ்வளவு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்லி டோட்டலா வியாபாரத்தினுடைய வரவு செலவு பார்த்துட்டு கணக்கு வரைக்கும் முடிச்சுட்டு போறோம். ஆனால் என்னையாவது நம்ம காலையிலிருந்து நைட்டு வரை என்ன அமல் செய்தோம் என்று நம்முடைய படுக்கையில் படுத்து கொண்டு யோசித்து பார்த்தோமா? அல்லாஹ் அக்பர். நாம் விடக்கூடிய மூச்சு காத்து ஒவ்வொரு நாள் ரப்பிடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ் இந்த அடியார்கள் எல்லாம் உன்னை மறந்து வாழ்றாங்க, யா அல்லாஹ் வந்த மூச்சு காற்று அப்படியே நிக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ்ட்ட அந்த அல்லாஹ் ஜல்லஷான மூச்சுக்கு சொல்றான், வஸ்பிர் பொறுமையாயிரு, என்னுடைய அடியான் என்னை மீண்டும் நினைத்து பார்ப்பான் என்று அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நம்முடைய மூச்சு காத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ரப்பிகள் கரீம் சங்கியான ரப்ப என்ன செய்யறோம், நம்ம மறந்து வாழ்ந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை கொடுக்கலையா? வலிசான வ ஷஃபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்து நீங்க அழகான முறையில் பார்ப்பதற்கும் அழகான முறையில் பேசுவதற்கும் அழகான முறையில் கேட்பதற்கும் நல்ல முறையில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இவ்வளவு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறனே, அப்படிப்பட்ட நியாமத்துகளுக்கு சொந்தக்கான ரப்ப மறந்து வாழ்றீங்களே, நீங்க எல்லாம் நன்றி உள்ளவங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன் நன்றி உள்ளவன் சொன்னா, இப்ப நம்மளே ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உதவி செஞ்சு இது பண்ணும் பொழுது நமக்கு அவன் மாடு என்ன செய்வோம்? நன்றி கெட்ட நாய். இவெல்லாம் மனுஷனாக இவன் எப்படி இருந்தான், எப்படி கொண்டு வந்தோம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான், ஒண்ணுமில்லாதவனா இருந்தவனுக்கு நான் எல்லாத்தையும் உதவி செஞ்சு விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நல்லபடியா எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். ஆனா காசு பண்ண அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டான்? தூக்கி வீசிட்டான். வந்தவனையும் மறந்து வாழ்றான்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா கோடான கோடி நியமத்துக்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரையும் ரப்ப கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ரப்பை மறந்து வாழும் பொழுது, அப்ப நம்ம ரப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மள என்ன சொல்லுவான்? நன்றி கிட்ட நாயின்னு சொல்லுவானா இல்லையா? ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்றது இல்ல. யாய் உள்ளது நாமனும் ஈமான் கொண்டவன் என்னுடைய நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் தக்வா செய்யுங்க. வல் தன்துரு நஃப்ஸு மா கத்தமத் லிகதீன், மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கான என்ன சேர்த்து வச்சிருக்கிற, என்ன சேவை செஞ்சு வச்சிருக்கிற, அதுக்கான நன்மையான அமல் செய்யப்பா என்று நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையான முறையில் ஏற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதன்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த வீரமுண்டான சூறாக்கள் நிறைய செய்திகள் எல்லாம் சொல்றான். சூரத்துல் கலம்ல ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய தன்மை பற்றி அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஆது கூட்டம், சமூது கூட்டம், ஃபிரௌனுடைய படை, இது அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி எல்லாம் அந்த நபிமாருக்கு துரோகம் செஞ்சாங்க, அல்லாஹ் எப்படி எல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அழுச்ச என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். மஆரிஜ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துடைய தன்மைகளை அல்லாஹ் பத்தி சொல்றான். கியாமத்துடைய நாள் என்பது எப்படிப்பட்ட நாள், நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நரகத்தினுடைய, அந்த சொர்க்கத்தினுடைய, அந்த மஹ்ஷருடைய நாள் என்பது மிகவும் கஷ்டமானது, ரொம்ப வேகமா போகும். ஆனா அந்த வேகம் என்பது நம்முடைய என்னடா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறானே என்று ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாளா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து சூரத்து நூஹுல, நூஹ் என்று சொல்லக்கூடிய நபி 950 வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி கொடுத்தோம். ஆனா வெறும் 40-50 சுற்று பேர் என்ன செய்யற ஈமான் கொள்றாங்க, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடைசி என்ன செய்யறாங்க? ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிதீன், யா அல்லாஹ் ஒருத்தனையும் விட்டுறாத, என்ன செஞ்சிடாத, இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, யாரையும் விட்டுறாத, எல்லாத்தையும் அழிச்சிரு என்று ஒரு நபியே ரப்பிடத்தில் கையேந்தி பதுவா செய்யக்கூடிய ஒரு நிலைமையில அந்த உம்மத்துமார்கள் சமுதாயத்தில் செஞ்சாங்கன்னு சொன்னா, அதனால அந்த உம்மத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டு அல்லாஹ் ஜல்லஷானுக்கு வேறொரு உம்மத்தை கொண்டு வந்தான். அப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு உம்மத்தை அழிச்சிட்டு இன்னொரு உம்மத்தை கொண்டு வந்து சாதாரண விஷயம் அல்ல. நம்மளை அழிச்சிட்டு வேறொரு உம்மத்தை கொண்டு வந்து சாதாரண விஷயமா? போர்டுல எழுதி போடுறோம், உடனே அழிச்சிட்டு அது என்ன அழிஞ்சு போயிடும். அதே போல ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாட்டர் வாஷ் பண்றதுக்கு ரப்புக்கு வேற விஷயமே இல்லை. செய்தற்குண்டான எல்லா முகந்திரும் ரப்புக்கு உண்டு. ஆனால் நம்ம என்ன செய்யறான்? நமக்காக வேண்டி நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்காக நம்மளை அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்றான், ஒருத்தருக்கு மழை வேண்டி அல்லாஹ் இடத்துல கேட்கணுமா, சூரத்து நூஹ் ஓதுங்க, ரப்பிடத்துல தௌபா செய்யுங்கள். சூரத்தினுடைய அத்தியாயத்தில் வரிசையை சொல்றான், நீங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்களுக்கு மழையை பொழி செய்வான். ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அதுக்காக துவா செய்யுங்க. நீங்க அல்லாஹ் இடத்துல அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் இடத்துல அதிகமான ஒரு தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை சாலிஹான பாக்கியத்தை தருவான். எனக்கு பொருளாதார வசதியே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்க அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், நிச்சயமான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தருவான் என்பதாக சூரத்து நூஹ்ல வரிசையா இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிடுறான். கடைசியா ஒரு சூரா, சூரத்துல் ஜின்னு. ஜின்னுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் டருவாங்க.
ஜின்னு பேய் சைத்தான் சொன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். எப்படிப்பட்ட அப்பாட்டக்கா இருந்தாலும் தனிமையில போகும்போது ஒரு விதமான பயங்கள் இருக்கும். இதுவா கபிரிஸ்தான் இருக்கு, இந்த பக்கம் போவாத, அங்கிட்டு சுடுகாட்டு இருக்கு, அங்கிட்டு போவாத, பேய் பிசாசு இருக்கும், கெட்ட சைத்தான்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லி வரக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனையும் அல்லாஹ் தான் படைத்தான், ஜின்களையும் அல்லாஹ் படைச்சான். எப்படி மனுஷங்கள்ல நல்லவங்க கெட்டவங்க சாலிஹானவங்க தீயும் இருக்கிறாங்களோ அதே போல ஜின்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சாலிஹானவர்கள் இருப்பாங்க, கெட்டவர்கள் இருப்பாங்க. சாலிஹானவர்கள்லாம் இது போன்ற நல்ல மஜ்லிஸ்ல இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா சாலிஹான மலக்குமாருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவாங்க. ஆனா நீங்க பதில் சொல்லாம போனா லஅனத்துல்லாஹ், இவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ் இவ்வளவு நியமத்து கொடுத்திருக்கிறான், ஒவ்வொருத்தரும் வீடு இல்லாம தெருவுல கிடக்குறான், சாலையில கிடக்குறான். அப்படிலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அழகான வீடு கொடுத்து, ஏசி ரூம் கொடுத்து, பெட்டை கொடுத்து நல்லா படுக்க வச்சிருக்கிறான். சலாம் சொல்லி வரமாட்டானே, இவனுக்கு லானத்து உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சபகம் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியே நமக்கு சலாம் சொல்லி உள்ள போகும்போது வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து என்று சொல்லிட்டாங்கன்னா பதில் சலாம் சொன்னா யாரும் பயந்துடாதீங்க. உள்ள மலக்குமார்கள் இருப்பாங்க, அவருடைய சத்தம் சில நேரங்கள் நம்ம கேட்கும், சில நேரங்கள்ல மறக்கடிக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜின்களுடைய பட்டாளம் என்பது மிகப்பெரிய பட்டாளம். ஜின்களுடைய பட்டாளம் என்பது மிக பிரமாண்டமான படைப்பு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒளியால் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவருடைய நூறானியத்தை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நெருப்பை கொண்டு படைக்கப்பட்டவன் தான் செய்து மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய நூறானியத்தை படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லா உருவத்திலையும் வருவாங்க, எல்லா நிலையிலையும் வருவாங்க. ஆனா ரெண்டே ரெண்டு சூரத்துல மட்டும் வரமாட்டாங்க. ஒன்னு ஹின்சி என்று சொல்லக்கூடிய பன்றியின் ரூபத்திலே வரமாட்டாங்க, இன்னொன்னு கல்பு நாயினுடைய ரூபத்திலே வரமாட்டாங்க. மீது எல்லா ரூபத்திலும் அவர்கள் விஸ்வரூபம் இருக்கிறது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவருக்கு அனுமதி ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய ஹாஜத்திற்கு அல்லாஹ் முன்வைத்து நம்முடைய பாவங்களை முன்வைத்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி தௌபா செய்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்திய நாடாக இருந்தாலும் சரி, மற்ற அண்டை நாடுகள், உலக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியான சூழலை, ஈமான் கூட எல்லா மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்த புரிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தி, நம்முடைய ஹனஃபி பெரிய பள்ளி பரிபாலன சபையின் சார்பாக ஒரு நாள் இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, கடைசி வக்தில் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக என்ன செய்யப்படுது, ஒரு நாள் இஅ்திகாஃப் ஒட்டுமொத்த எல்லாரும் இருப்பதற்கு ஏற்பாடு செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தால் ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்யணும், ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு நாளை மக்ரிபிலிருந்து அடுத்த நாள் மக்ரிபை என்ன செய்யுங்க, ஒரு நாள் இஅ்திகாஃப் ஒட்டுமொத்த எல்லா நாளும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். என்ன ஒரு நாள் சொன்ன என்ன செய்யாதீங்க, நீ முற்றுப்புள்ளி வைக்காதீங்க, நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, இருந்தாலும் கூட ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து வைப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டதுக்கு வாய்ப்புள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நாள் இஅ்திகாஃபில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.